அன்பு கெழுமிய தமிழர் வாழ்வியல் புராணத்தினுடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் பெண்ணாடும் முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இன்று தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை 74 உங்கள் திருமுன்னே அளிப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் சில வாரங்களாக கெடிலம் நதி பாய்கிற அந்த புண்ணிய மண்ணினுடைய வளத்தையும் வரலாற்றையும் இலக்கிய செல்வங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே, அந்த வரிசையிலே இன்று நாம் இந்த கெடிலம் நதி பிரதேசத்திலே எப்படி கல்வெட்டுக்கள் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க போகிறோம். இலக்கியங்களை பற்றி சென்ற வாரத்திலே பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போவது கெடிநாட்டு கல்வெட்டுக்கள். தமிழ்நாட்டிலே ஆயிரக்கணக்கான ஊர்களிலே 10,000கணக்கான கல்வெட்டுகள் இருக்கின்றன. இந்திய அளவிலே மொழிகளிலே அதிக கல்வெட்டுள்ள நாடு தமிழ்நாடு, மொழி தமிழ்மொழி என்பதை நான் பலகால் சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் இந்த கெடிலம் நதி பாய்கிற இந்த பிராயத்திலேயும் கூட, இந்த மண்ணிலேயும் கூட கல்வெட்டுகளுக்கு குறைவே இல்லை. தமிழக அரசு அந்த கல்வெட்டுகளெல்லாம் படியெடுத்து அவைகளை அவர்கள் எண்ணிட்டு காண்பித்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது இந்த தமிழக அரசு பெரும்பணி செய்திருக்கிறது. அவர்களெல்லாம் படியெடுத்து சிலவற்றை வரிசை எண்களோடு அவர்களை வழங்கியிருக்கிறார்கள். இதழிலே, கல்வெட்டு இதழிலே வரிசை எண் கொடுத்து அவர்களெல்லாம் வெளியிட்டு இருக்கிறார்கள். இதில் சில கல்வெட்டுகள் படிக்க முடியாமல் அழிந்து சிதைந்து போன கல்வெட்டுகள் பல, அழியாமல் சிதையாமல் இருக்கிற கல்வெட்டுகளிலேயும் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத பல கல்வெட்டுகள் இருக்கின்றன. அப்படி கண்டுபிடித்த கல்வெட்டுகளையும் கூட இன்னும் படியெடுக்கப்படாதவை நிறைய இருக்கின்றன. படி எடுத்ததிலையும் கூட இன்னும் அச்சிடப்படாதவைகள் பல இருக்கின்றன. அதான் கொடுமை. ஆக கல்வெட்டுகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத கல்வெட்டுகள் நிறைய இருக்கின்றன. கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகளிலே படியெடுத்தவை சில, படியெடுத்திலே சிலது அச்சானவைகள் சில தான். பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட 60-70 விழுக்காடு இன்னும் கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் படித்து பொருள் உணரப்படவில்லை. இது உள்ளபடியே ஒரு வல்லூர் தான் நமக்கு. அவையெல்லாம் அச்சியாரணம் அன்னைக்கு தான் இவங்களெல்லாம் ஆவணமாக மாற முடியும். அதுபோல் இந்த கல்வெட்டுத்துறையிலே தமிழகத்துடைய இந்த கெடில நாடாகிய இந்த நடுநாடு, திருமுனைப்பாடி நாடு இருக்குது பாருங்கள். இந்த நடுநாட்டிலேயும் கல்வெட்டுகளுக்கு குறைவே இல்லை. அவ்வளவு கல்வெட்டுகள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகள். அன்றைய தென்னார்காடு மாவட்டம், இன்று தென்னார்காடு மாவட்டம் கடலூர், விழுப்புரம் எல்லாம் பிரிந்து விட்டன. இந்த ஆற்காடு என்பது அன்று ஆர் என்றால் ஆத்தி மரத்திற்கு பெயர். அந்த அந்த மரக்காடுகள், அந்த ஆத்தி மரங்கள் நிறைந்த அந்த காடுக்கு ஆற்காடு என்று பெயர். அதற்கு தென்னார்காடுங்கிற பெயரை கொடுத்தது இந்த ஆங்கிலேயர்கள் தான். அவன் என்ன பண்ணால் அந்த ஆற்காடு என்கிற அந்த மரங்கள் நிறைந்த அந்த பகுதி ஆற்காடு என்று வழங்கினார்கள். அதற்கு தெற்காக இருந்த நிலங்களை எல்லாம் இவன் தென்னார்காடு என்று மாற்றிக்கொண்டார்கள் ஆங்கிலேயர்கள். அதை வடார்காடு என்று மனதிலே கருதி இதை தென்னார்காடு என்று வழங்கினார்கள். அதுதான் பின்னாலே கடலூர், விழுப்புரம் மாவட்டம் என்று மாறிவிட்டன. இதெல்லாம் நடுநாடு, திருமுனைப்பாடி பெரும்பகுதி சார்ந்தது தான். இந்த திருவண்ணாமலையெல்லாம் கூட அன்று தென்னார்காடு மாவட்டத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்களெல்லாம் வடார்காடிலே பிரிந்தது, பலவாக பிரிந்து கொண்டே சென்று கொண்டே இருந்தது. ஆக இந்த நடுநாடு, திருமுனைப்பாடு நாடெல்லாம் பெரும்பாலும் இந்த தென்னார்காடு மாவட்டத்தினுடைய ஊர்களாக அன்று இருந்தன, இன்று மாறி மாறி இருக்கின்றன. ஆக இந்த தென்னார்காடு மாவட்டத்திலே, அன்றைய தென்னார்காடு மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 300 ஊர்களிலே ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகளை படியெடுத்திருக்கிறார்கள், கண்டுபிடித்திருக்கிறார்கள், படியெடுத்திருக்கிறார்கள். இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய நிறைய இருக்கலாம். இந்த மாவட்டத்தினுடைய 8 வட்டங்கள், இந்த தொண்டை நாட்டை சார்ந்த இந்த செஞ்சி வட்டம், சோழ நாட்டை சார்ந்த சிதம்பர வட்டம், இவை இல்லாமல் 6 வட்டங்களிலே கல்வெட்டு படியெடுக்கப்பட்டு அவர்களுக்கு உண்டான ஊர்களெல்லாம் இந்த நூலிலே ஒரு தொகுத்து சொல்லியிருக்கிறார். அது சொல்கிறதா இருந்தால் ஒரு 6-7 பக்கம் போகும். அவ்வளோ கல்வெட்டுகளுடைய லிஸ்ட்டு கொடுக்குறாரு. அப்போ எத்தனை கல்வெட்டு இருக்குன்னு பாருங்கள். இந்த பகுதியில் இந்த 6 வட்டங்களில் மட்டும் கள்ளக்குறிச்சி வட்டத்தில், திருக்கோயிலூர் வட்டத்தில், அதுபோல் திருக்கோயில் வட்டத்தில் தான் நூற்றுக்கணக்கான கல்வெட்டு, இங்கே ஒரு 600-700 கல்வெட்டு இருக்கும் போது இருக்குது. அதுபோல் விருதாச்சலம் வட்டத்தில், விழுப்புரம் வட்டத்தில்,
திண்டிவனம் வட்டத்தில், கடலூர் வட்டத்தில், இப்படி பல ஊர்களிலே கல்வெட்டுகளை எடுத்து ஆய்ந்து படியெடுத்து அரசாங்கம் எண்ணெய் கொடுத்திருக்கிறது. அவையெல்லாம் மிக பழமையான செய்திகளை, இந்த கெடுநதி பாயக்கூடிய மண்ணினுடைய செய்திகளை சொல்லும் மகத்தான ஆவணங்களாக அவைகள் திகழ்கின்றன. அதை என்று நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதுபோல் நான் நடுநாட்டை சேர்ந்த திருவண்ணாமலையிலும் திருவண்ணாமலை வட்டத்திலேயும் பல ஊர்களிலேயும் பல கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன. இந்த புதுச்சேரி எல்லையில் இருக்கிற கெடில்நதி பாயக்கூடிய ஊர் தான் இந்த பாகூர். அங்கேயும் நிறைய கிடைச்சிருக்கு. ஊர்களில் கூட கல்வெட்டு நிறைய கிடைத்திருக்கின்றன. இது எல்லாத்தையுமே இந்த நடுநாட்டில் கிடைத்த இந்த கல்வெட்டுக்கு பாருங்கள், இவங்களை நடுநாட்டு செல்வங்களாக கல்வெட்டு ஆராய்ச்சிகள் கருதுகிறார்கள். இந்த நடுநாட்டு கல்வெட்டு இலக்கியங்களில் பல உரையடையாமல் இருக்கின்றன, பல செய்யுளாமல் இருக்கின்றன. இந்த உரையடை என்று எடுத்துக்கொண்டால் இந்த பல்லவ பரமேஸ்வரவர்மன் 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தவன். அவன் கல்வெட்டை ஒன்று மாதிரிக்காக படித்து பார்த்தேன். அவர் அந்த நூலில் கொடுக்குறார். நடை கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இன்றைய தமிழ் நடைகள் ஒப்பிட்டு பார்க்கறது முற்றுப்புள்ளியே இல்லாமல் 40-50 வரி போகுது. அது பாட்டு அந்த கடைசி வரி மட்டும் உங்களுக்கு நான் படித்து காட்டலாம் என்று கருதுகிறேன். இந்நெல் முதலால் பதின் காடியால், காடி என்பது நெல்லை அளக்கிற ஒரு முகத்தல் கருவி. மரக்கால் சொல்கிறோம் பாருங்கள், லிட்டர்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். தமிழ் மரபிலே மரக்கால் என்பார்கள். நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது. மரக்காலுங்கிறது நல்ல ஒரு அடி விட்டம் கொண்ட ஒரு அடி 1.25 அடி உயரம் உள்ள ஒரு பெரிய இரும்பாலான, அதில் அந்த காலத்தில் மரத்தால் இருந்ததுன்னா, எங்கள் வீட்டில் இன்னும் மரத்தாலான படியும் இருக்கிறது. அது தூக்குறது எடை கொஞ்சம் கூட இருக்கும். அதை நுணாமரத்து செய்வார்கள், எடை இல்லாமல் எடை குறைவாக இருக்கணுங்க. எவ்வளோ டெக்னிக் பாருங்கள். மரக்கால் அவ்வளோ பெருசு இருக்கிறப்ப தூக்கி அளக்க முடியாது. நெல் வேறு நிரப்பணும்னா அதிக கைக்கு வலி ஒருமுறாலே நுணாமரத்தை செய்திருக்கிறார். நுணாமரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா வலுவுள்ளதாக இருக்கும், ஆனால் எடை இருக்காது. இப்போ இந்த ஏரோப்ளான்லாம் மெட்டல் செய்கிறாங்க பாருங்கள், அலுமினியம் போன்ற ஒரு அலாய். அது வலுவாக இருக்கும், ஆனால் மிக மிக லேசாக இருக்கும். அதுபோல் நுணாமரத்தை நம்ம தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு செய்தி மனதிலே பதிவைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு இதுக்கு இப்போ சிற்ப வேலைகள்லாம் செய்யணும், மரத்தால் சிற்பங்கள் செய்யணும், வாகனங்கள் செய்யணும்னா அதுக்கு அத்தி மரம். இசைக்கருவிகள் செய்யணும்னா இப்போ மிருதங்கள் செய்யணும்னா பலாமரம். இது போல் சில மரங்களையெல்லாம் தமிழர்கள் தன்னுடைய பல ஆயிரம் ஆண்டு கால பண்பாட்டில் வளர்த்திருக்கிறார். அதுபோல் இந்த காடி என்பது ஒரு முகத்தல், நெல்லை அளக்கிற ஒரு முகத்தல் அளவை கருவி, பாத்திரம். அந்த கல்வெட்டு முழுதும் இந்த காடியும் பொன் கழைஞ்சை பற்றி எக்கச்சக்கமான வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. கடைசி வரி மட்டும் உங்களுக்கு நான் படிக்கிறேன். கடைசி வரின்னு சொல்ல முடியாது, கடைசி பகுதி. ஏன்னா ஒரே வரி தான் அந்த கல்வெட்டு முழுவதும். இந்நெல் முதலால் பதின் காடியால் ஒரு காடி நெல் பொலி ஊட்டுவதும், பொன் கழஞ்சின் வாய் அருகால் நெல் பொலி உண்பதாகவும். இதற்கு மேலே சொல்கிற சில வார்த்தைகள் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இவ்வளோ யார் போடுறாங்க அந்த கல்வெட்டை? பல்லவ பரமேஸ்வரவர்மன், பெரிய மன்னன், 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தவன். அவன் எழுதுகிறான், இந்நெல் முதலால் பதின் காடியால் ஒரு காடி நெல் பொலி ஊட்டுவதும், பொன் கழஞ்சின் வாய் அருகால் நெல் பொலி உண்பதாகவும், சபையும் பன் மகேச்சுரரும், இறைவனுடைய பெயர். பாருங்கள், அந்த எவ்வளோ பக்தி இருந்திருப்பாங்க மன்னர்கள்லாம். தான் நாடாளும் மன்னன், தான் கீழே தான் இத்தனை லட்சம் இத்தனை கோடி மக்களும் இருக்கிறார்கள், சுகபோக தெரிகிற அந்த இணைப்புலாம் இல்லை பாருங்கள். இறைவன் நினைக்கிறப்ப அவன் எந்த சொல்ல பயன்படுத்துகிறான்னு பாருங்கள். ஒரு பணிவு, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகைத்துணுவர் வள்ளுவர். ஆக எல்லா வளமும் பெற்றவனும் பணிவு இருக்கணும் இல்லை? அந்த பணிவை காட்டுறான் அந்த வரியில், கடைசியில், இந்த கல்வெட்டோட கடைசியில். அந்த வரியை நீங்கள் கவனிக்கணும். அருகால் நெல் பொலி உண்பதாகவும், சபையும் பன் மகேச்சுரரும், மகேச்சுரன் என்ன இறைவன் சிவன், மகேச்சுரரும் இத்தர்ம ரட்சித்தார். இந்த தர்ம ரட்சித்தார்னு காப்பாற்றுகிறவர் இந்த மகேஸ்வரன். அவனுடைய அடி என் தலை மேலன பாருங்க. அவனுடைய அடி, ஈசனுடைய அடி, பாதம், திருப்பாதம் என் தலை மேலன கால்கடு தட்டம். இந்த கல்வெட்டு முடிஞ்சு போகுது.
ஆக முடிகிறப்ப இந்த ஒரு பணிவு சொல்ல பாருங்கள். இந்த கல்வெட்டு அந்த காலத்தில் இது நடுநாடு மட்டுமல்ல, எந்த பல கல்வெட்டிலும் இது போல தான் இருக்கும். ஆனால் இது நடுநாட்டு கல்வெட்டாக நான் உங்களுக்கு இது பெருமையோடு படித்து காட்டுகிறேன். அடி என் தலை, யாருடைய பன்மிகேஸ்வரரும் இத்தர்ம ரட்சித்தார் அடி என் தலை மேலன கால் கடு தட்டம். இதுதான் உரைநடை. பாருங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஆங்கிலேயர் இருந்ததுக்கப்புறம் தான் உரைநடையே வந்தது என்கிற ஒரு தவறான ஒரு கருத்து நிலவு. பழைய காலத்து தமிழ்நடையே இல்லை, ஆங்கிலேயர் இருந்ததுக்கு பின்னால் தான் 19ஆம் நூற்றாண்டு தான் அதுவும் தமிழிலே உரைநடை தோன்றிற்று. அப்படி ஒரு அதாவது உண்மை தெரியாமல் எழுதி கொண்டிருக்கிறார். இந்த கல்வெட்டுலாம் பாருங்கள், 1500 கிபி 1500 8ஆம் நூற்றாண்டு அப்படின்னா என்னங்க அர்த்தம்? கிட்டத்தட்ட 1200 1400 வருஷத்துக்கு முன்னாலேயே தமிழிலே உரைநடை இருந்திருக்கிறது. அதனால் தமிழில் உரைநடை இல்லை என்பது பின்னால் ஆங்கிலேயர் இருந்ததுக்கு பின்னால் தான் வந்ததுங்கிறது ஒரு தவறான செய்தி. அதுக்காக சொல்கிறேன். ஆக இதுபோல் நடுநாட்டிலே உரைநடை கல்வெட்டுகளும் இருக்கின்றன, செய்யுள் கல்வெட்டும் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த திருவனந்தபுரம் தேவநாயக பெருமாள் கோயிலுடைய மேலே கோபுர வாயிலுடைய இடச்சுவற்றில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த இடச்சுவற்றில் இருக்கிற கல்வெட்டில் ஒரு அழகான தீந்தமிழ் கவிதை ஒன்று அந்த கல்வெட்டாக போட்டிருக்கிறார்கள். அது அடைய வளைந்தான் வீரர். அந்த கவிதை என்ன சொல்லுதுன்னா, அந்த கவிதையை படிக்கிறேன். அருள் புனை தொண்டையர் கோமான் உடைய அடைய அருள்புனை தொண்டையர் கோமான் அடைய வளைந்த பிரான் பொறுபடை மன்னவர் வீர ஒன்றே பொறும் போர் தொலைந்தும் வருகதிர் முந்து குணதிசை ஆழ்வர் வடகிருப்பர் வெறு தென்திசை கொள்வர் செல்லா நிற்பர் மேற்றிசைக்கே. இதுதான் அந்த தமிழ் செய்யுள். அந்த எதுக மோனையோட அருள் பொருள் வரு பெரு வருங்க. எதுக மோனை, அருள் புனைனா அடைய, பொருள்படையினா ஒன்றே. இப்படி எதுக மோனையோடு அழகிய தீஞ்சமிழ் கவிதையிலேயும் கல்வெட்டுகள் இருந்திருக்குன்னு. இது திருவனந்தபுரத்தினுடைய கல்வெட்டு. அருள் புனை தொண்டையர் கோமான் அடைய வளைந்த பிரான் பொறுபடை மன்னவர் வீரம் ஒன்றே பொறும் போர் தொலைந்தும் வருகதிர் முந்து குணதிசை ஆழ்வர் வடக்கிருப்பர் வெறு தென்திசை கொள்வர் செல்லா நிற்பர் மேற்றிசைக்கே. இது இந்த செய்யுள் இந்த தொண்டையர் கோமான் அடைய வளைந்தான் என்னும் ஒரு வேந்தன், அவன் பேர் அடைய வளைந்தான். அந்த பேர் தான் இந்த கவிதையில் வருது. தொண்டையர் கோமான் அடைய வளைந்தான் என்னும் வேந்தனுடைய படை வீரர்களுடைய பெருமையை சொல்லுகிற ஒரு கவிதையாக இது திருவனந்தபுரம் கோயிலிலே இந்த கல்வெட்டு இருக்கிறது, கவிதை வடிவிலே இருக்கிறது. அதனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகளை படிக்கிற பொழுது நமக்கு என்ன செய்தி கிடைக்கும்னா, அப்பொழுது ஆண்ட மன்னர்கள் யார் யார், அவருடைய காலம் என்ன, அவருடைய ஆட்சி முறை எப்படி இருந்தது, அறச்செயல்கள் என்னென்ன செய்தார்கள், நடுநாட்டு மக்களுடைய கல்வி சமயம் எப்படி இருந்தது, குடும்பம் முதலை பற்றி சகல விதமான செய்திகளையும் இந்த கல்வெட்டுக்கள் தெரிப்பதாக இருக்கின்றன. அப்போ அந்த ஊர்கள் பேர் என்னென்ன இருந்தது, அதுவும் பாருங்கள். எந்தெந்த வட்டங்களாக பிரித்திருந்தார்கள், அந்த ஊர்களுக்கு எல்லை எதுவாக இருந்தது, அந்த ஊருடைய நதிகளிலே தண்ணீர் எப்படி பெருக்கெடுத்து ஓடியது, அதில் மனமகிழ்ந்த உழவர்கள் எப்படி அவர்கள் ஒலிகள் எழுப்பி பாட்டுகள் பாடி உழவுகள் செய்தார்கள், அந்த அன்றைய பெண்டிர்களுடைய ஆடை அணிகலன்கள், ஆடவருடைய வீரம், மரம், எல்லா செய்தியும் இந்த கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. அதனால் இந்த கெடில நாட்டு கல்வெட்டுகள் எல்லாவற்றிலும் இந்த கெடில நாட்டுடைய தொடர்பாக கூறப்பட்டுள்ள அத்தனை செய்திகளையும் நம்ம இந்த கல்வெட்டு மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அதனால் இந்த கல்வெட்டுக்கள் நம்ம இன்னொரு பெரிய நம்ம முன்னே சொன்னது போல் உரைநடையிலேயும் இருக்கின்ற என்பதுதான் சிறந்தது. ஆக உரைநடை என்பது தமிழுக்கு 1000-1100 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்தது என்பதை நாம் இங்கு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கெடில நாடு கெடிலக்கரை நாடு என்பது ஒரு மிகப்பெரிய சோழ நாடு போல, கபரி போல ஒரு பெரிய ஆறு, ஒரு வளமுள்ள ஒரு ஊரும் சொல்ல முடியாது.
ஆனால் அதற்காக இப்போ ராமநாதபுரம் அது போன்ற ஒரு வறட்சியான பிரதேசம் அதுவும் இல்லை. வளமான உருண்டு தான் சொல்ல வேண்டும். வளமான வளப்ப மிகுந்த சோழ நாட்டை ஒப்பிட்டு பார்க்காமல் இந்த நடுநாட்டிலே திருமுனைப்பாடி நாட்டிலே மிக வளமான பகுதி என்று சொல்ல வேண்டும். தென்பெண்ணையாறும் கெடிலமும் இந்த பகுதியை மிக செழிப்பாக வைத்திருக்கின்று தான் நம்ம சொல்ல வேண்டும். மலைவளம் என்று பார்க்கிற பொழுது இந்த திருமுனைப்பாடி நடுநாட்டிலே இந்த கல்வராயன் மலையை சொல்லுவார்கள். அன்றைய தென்னார்காடு மாவட்டத்திலே கல்வராயன் மலை என்பது இயற்கை சூழ்ந்த மிக அழகான மலை, பச்சை பசேர் என்று. இன்றும் அங்கே பழங்குடி மக்கள், அந்த பழமை மாறாமல் அந்த பழங்குடி மக்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல மூலிகைகள், பல நீரோடைகள் நிறைந்த ஒரு மலைப்பகுதி. இங்கே கல்வராயன் மலைத்தொடர் ஒரு மலைத்தொடர், இது மிக வளமான ஒரு மலைத்தொடர். இது இந்த மரங்களிலே அன்று நான் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தபடி நிறைய இருந்தது. இன்னும் இந்த மன்னர்கள் காலத்து எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். இன்று பல பேராசைக்காரர்களை இவர்களெல்லாம் வெட்டி திருட்டுத்தனமாக வெட்டி வீழ்த்தி குறைத்து கொண்டே வந்து விட்டார்கள். அன்றை பார்க்கிற பொழுதெல்லாம் அன்று தேக்க மரங்கள், சந்தன மரங்கள், கடுக்காய் மரங்கள், மூங்கில் காடுகள், முந்திரி காடுகள் ஏராளமாக இருந்தன. நான் சிறுபிள்ளையாக இருக்கிற பொழுது பார்த்திருக்கிறேன். இங்கே எல்லாம் பயிரிடலாம், அவ்வளோ வளமான பகுதி அது. இன்னும் கொஞ்சம் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து இயற்கையை போற்ற வேண்டுங்கிற உணர்வோடு இருந்தால் இன்றும் கூட அந்த பழைய நிலைமையை இந்த கல்வராயன் மலை பெற முடியும். ஆனால் இன்றும் அது பசுமையோடு தான் திகழ்கிற அந்த மலை. அதுபோல் இந்த கடிலம் ஆறு தோன்றுகிற இந்த மையனூர் மலைக்காடு இருக்குது பாருங்கள். ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த தமிழ் மாநிலத்தையே பிறந்து தமிழ் மாநிலத்தையே கடலில் கலக்கிற ஒரு நதி பெருமை உடையது கடிலம் நதி. ஆக இந்த மையனூர் மலைக்காட்டில் தான் இந்த கடிலம் நதி தோன்றுகிறது என்று எனக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அங்கே பல ஆண்டுகளுக்கு முன்னாலே அங்கே அகில், சந்தனம், தேக்கு, பாதிரி, கொன்றை போன்ற பல மர வகைகள் இருந்தன. இப்போ என்ன வளமோடு இருந்து பாருங்கள். அந்த மன்னர்கள்லாம் போற்றினார்கள், மக்களும் போற்றினார்கள், மரம் வெட்டுவதற்கு அஞ்சினார்கள். இப்போ அங்கே இருக்கிற பெரியவனா போய் கேட்டிங்கன்னா, ஐயோ இந்த மரங்கள் பூரா நாங்கள் பார்த்துருக்கோமே சின்ன வயசுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கதையாகி விட்டது, எழுத்தில் இருக்கிற ஆவணமாக இருக்க தவிர கண்ணால் பார்க்குற ஆவணமாக இல்லை இன்றைக்கி. அதனால் எல்லாத்தையும் அழிச்சான வாழ்க்கை பேராசையினால். ஏன்னா நான் உங்களுக்கு சில பாடல்கள் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஆழ்வாருடைய பாடல்லாம் சொல்லியிருக்கேன். மழை வெள்ளத்தில் பலவிதமான ஆற்று வெள்ளத்தில் உயர் மரங்களும் மணிகளும் காட்டு விலங்குகளும் அடித்து வருவதாக பாடல்களை பாடுகிறார்கள். ஆழ்வாரும் சரி, தேவராதிகளும் சரி. அப்போ எவ்வளோ வளங்கள் சேர்ந்திருந்தால் அந்த தண்ணியில் ஒன்று அடிச்சுட்டு வந்துருக்குங்க. அந்த வளங்களை நாம் இழந்து விட்டோம். இன்று ஆறு இருக்கிறது, மலை இருக்கிறது, வளம் குன்றி இருக்கின்றது. நாம் மனம் வருந்தி தான் அதை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அடுத்தது இந்த தென்னார்காடு மாவட்டத்தில் நாம் முன்பு பார்த்த கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிறது. திருக்கோளூர் மாவட்டத்திலையும் சிறு சிறு மலைகள், காடுகள், குன்றுகள் இருக்கின்றன. காட்டு வளம் உடையது. இப்போ தென்னார்காடு மாவட்டத்துக்கு அந்த கல்வராயன் மலைக்கு அடுத்தது காட்டு வளம் உள்ள வருதுன்னு சொன்னால் கள்ளக்குறிச்சி தான் நம்ம சொல்லணும், திருக்கோளூர் வட்டத்தை தான் நம்ம சொல்ல வேண்டும். மலைமான் மரபு மன்னர்களுக்கு உரிமை உள்ளதாக இருந்த பகுதி அது. அதனால் சங்க இலக்கியங்களில் பல புகழப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட அந்த முள்ளூர் மலை இருப்பதும் அங்கே தான். இயற்கை வளம் செழிந்த ஊராக அது இருந்தது. அது இலக்கியிலே முள்ளூர் மலை அதிகமாக பாடப்பட்டது என்பதை நான் போன உரையிலையும் நான் சொல்லியிருந்தேன். முள்ளூர் காடும் இந்த பகுதியை சார்ந்தது தான். இந்த முள்ளூர் மலையை பற்றி சங்க இலக்கிய பாடலில் பேசுகிற பொழுது ஆரியர் தோன்றிய பேரிசை முள்ளூர் என்று நற்றிணை பேசுகிறது. ஆரியர் தோன்றிய பேரிசை முள்ளூர் என்று நற்றிணை பேசுகிறது. முரண்கொள் தும்பின் செவ்வேல் மலையன் முள்ளூர் காணும் நன்னூர் வந்து. அங்கே பாருங்கள், இந்த முள்ளூர் கானம் என்றால் கானகம், காடு. இந்த முள்ளூர் கானகத்தை பற்றி இது குறுந்தொகை அப்படி பேசுகிறது. நான் முதலே சொன்னது நற்றிணை, இரண்டாவது குறுந்தொகை. இப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து மன்னர்களாலும் புலவர்களாலும் போற்றி பிறக்கப்பட்ட இயற்கை வளம் சார்ந்த பகுதிகளாக இந்த கல்வராயன் மலை, இந்த முள்ளூர் மலை போன்றவெல்லாம் இருந்திருக்கின்றன. இவைகளெல்லாம் இந்த மண்ணினுடைய மலைகளும் வளங்களும் அந்த அடிப்படையில் இவைகளெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதுபோல் அகநானூற்றிய நிறைய பாடல்கள், புறநானூற்றிய நிறைய பாடல்கள்,
புறநானூற்றிலே இந்த மாரோக்கோத்து நப்பசிலையார் மிக அழகாக இந்த மண்ணினுடைய இயற்கை வளங்களை பற்றி பாடுகிறார். காலம் கிடைக்கிற பொழுது இவ்வளோ நாம் தனித்தனியே நாம் இலக்கிய வளங்களாக பின்னால் நாம் பார்க்கலாம். அதுபோல் கேப்பர் மலை, கடல் வலை பற்றி நாம் சொல்ல, கடல் வளத்தை பற்றி சொல்ல வேண்டாம். கடலூரே ஒரு மிக பெரிய ஒரு கடல் வலை, பெரிய துறைமுகமாக இருந்த ஊர், நீர்வளம் நிறைந்த பகுதி, 2 ஆறுகள், பண்ணையாறு, கெடிலமாறு ஓடுகிற பகுதி இந்த நடுநாடு. அதனால் கெடிலத்தை பொறுத்த வரையில் எக்காலத்திலும் நீர்வளம் குறைகிறதில்லை. ஒரு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடாது, ஊற்றாலே அது ஆறாக தன் நீர்மையை காட்டி கொண்டிருக்கிறது. நீர் வராத காலத்தில் கொஞ்சம் தோண்டினா போதும் நீர்வளம் வந்துடும். ஆக நீர் வற்றுவதில்லை. மழை பெய்யாத காலத்திலும் ஊற்று நீர் ஆற்று நீராக காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறது. நிலக்கனிவளம் என்று பார்க்கிற பொழுது இங்கே சொல்லவே வேண்டாம். தென்னார்காடு மாவட்டத்தில் பல நிலத்திலே கனிவளங்கள் இருக்கின்றன. சான்று தான் நம்ம நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நம்ம பார்க்குறோம். தென்னார்காடு மாவட்டத்திலே செம்பு, ஈயம், துத்தநாகம், வனேடியம், கெலேனியம், தோரியம், நிலக்கரி, நிலத்தடி எண்ணெய், சுண்ணாம்புக்கல், கெட்டிமண், பொம்மை களிமண் எல்லாம் தென்னார்காடு மாவட்டத்தில் இந்த நடுநாட்டிலே கிடைக்கிறது. இந்த கடலூர் மாவட்டத்தில் எஃகு உண்டாக்க உதவும் அந்த வெனேடியம் இருக்குது பாருங்கள், நிறைய இருக்குது. அது மாதிரி அணுவிலிருந்து இந்த ஆற்றலை பெருக்க பயன்படுத்தப்படும் தோரியம், பல்முனை பயனுள்ள கெட்டி மண் உரம் செய்ய பயன்படுத்துகிறார்கள். உரம் செய்ய பயன்படுத்துகிற இந்த வெண்காவி மண், பொம்மை செய்ய உதவும் களிமண், குறிப்பாக பண்ருட்டியில் சிமெண்ட் செய்ய உதவுகின்றன. இந்த வெள்ளை மண், நிலத்தடி எண்ணெய், பல்வேறு பயனளிக்கும் பழுப்பு நிலக்கரி, இப்படி பல கனிவளங்கள் நிறைந்த ஒரு மண் பகுதியாகத்தான் இந்த கெடில நதி பாயக்கூடிய இந்த பகுதி இருக்கிறது. தென்னார்காடு மாவட்டம், அன்றைய தென்னார்காடு மாவட்டம். பண்ருட்டி பொம்மைகளை பற்றி நான் ஏற்கனவே வேறொரு பதிவில் சொல்லியிருக்கிறேன். மிக சிறப்பு வாய்ந்தது, மிகவும் பெயர் பெற்றவை. பண்ருட்டிக்கு அடுத்து இந்த காடாம்பள்ளி ஒரு பகுதியிலையும் ஒரு வகை வெள்ளை மண் இருக்கிறது. அதை சிமெண்ட் செய்ய பயன்படுத்துகிறார்கள். டால்மியா போன்ற சிமெண்ட்காரர்கள் எடுத்து செல்கிறார்கள். திருவந்திபுரத்திலேயும் கூட இந்த மலைப்பகுதியிலே வெட்டி எடுக்கப்படுகிற வெண்காவி களிமண் இருக்குது பாருங்கள், அது கல் போல் கட்டியாக இருக்கும். அதை வெட்டி எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா உர தொழிற்சாலைக்கு கொண்டு போய் இந்த மணிலா பின்னாக்கு, மாட்டு எலும்புகளோடு சேர்த்து ஒரு உரமாக செய்கிறார்கள். அந்த உரம் உண்டாக்க பயன்படுகிறது இந்த திருவந்திபுரத்தில் எடுக்கக்கூடிய அந்த கட்டியாக இருக்கக்கூடிய மண். வண்டிப்பாளையத்தினுடைய தென்னங்கீற்று இருக்குது பாருங்கள், அது மிக சிறப்புடையது. அதுபோல் நெல்லிக்குப்பத்தினுடைய வெற்றிலை, இன்றும் அது ஒரு சிறப்பு தான். நெல்லிக்குப்ப வெற்றிலைன்னா அது ஒரு தனிச்சுவை. தென்னங்கீற்றுனா வண்டிப்பாளையம் தென்னங்கீற்றுக்கு ரொம்ப சிறப்பு. அதனால தான் அந்த கைத்தொழில் அங்கே மிக அதிகமாக இருக்கிறது. பண்ருட்டியில் பலாப்பழம், இப்படி இந்த கெடில நதி பாயக்கூடிய மண்ணுக்கு என்று சில மனம் இருக்கிறது. அதுதான் மிக சிறப்பானது. இந்த கெடில நதி பெண்ணை நதி போல் அவ்வளோ சிறப்பு ஏன் கேட்டிங்கன்னா இதை விட அது நீளம் அதிகம். அதனால் அவர் சொல்லுவார், இந்த நூலாசிரியர் நமது புலவர் இருக்கார் சண்முகனார், ரொம்ப அழகாக எழுதுவார். சுந்தர சண்முகனார் சொல்லுவார், பக்கத்து வீட்டு பணக்காரியான் பாருங்கள், இவர் கெடில வீட்டுக்காரி, இவர் பக்கத்து வீட்டு பணக்காரி தான் இந்த கெடிலம்மா. ஏன்னா அது ரொம்ப நீளம் தூரம் வர்றதுனால அதை பற்றி நிறைய புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். அதனால் உருவில பெரியவள் என்றாலும் பெண்ணைக்காரி வந்தவள், கெடிலக்காரியோ பிறந்தவள். இந்த ஒரு வரி போதுங்க நமது சுந்தர சண்முகனார் புலவர் உடைய அந்த கெடிலனுடைய பற்றி நிரூபிப்பதற்கு. கொஞ்சம் பெருமை இருக்குது, அதனால் வந்தவங்க வேறு மாநிலத்திலிருந்து வரா. ஆனால் இந்த கெடில இருக்குது, இந்த மண்ணிலே பிறந்தது. இது பிறந்தவளாம், அது வந்தவள், இது பிறந்தவள், அந்த சிறப்பு கொடுக்குறாரு. நீங்களும் அதிகமாக இருக்குங்கிறத மட்டும் பார்க்காம. அதனால் நீர்ப்பாசன சிறப்பாக இருக்கட்டும், அதோடு நின்று போகுது. எதுங்க கெடிலம் பெண்ணை நதி நீர்ப்பாசனத்தோடு நின்று போகுது. அதனுடைய பெருமை என்றால் நீர்ப்பாசன வசதி தான். ஆனால் கெடில நதி இருக்குது பாருங்கள், நீர்ப்பாசனம் மட்டுமல்ல, தன் கரையில் எத்தனை பெரியவர்கள் பிறந்திருக்கார்கள். ஒரு அப்பர் அடிகள் சுந்தரர் பிறந்தாங்கிறதே போதாதா, மெய்கண்டார், சாதாரண ஆட்களை இப்படிப்பட்ட பல பெரியவர்கள் பிறந்திருக்கிறார்கள். தொழில்துறையில் வளர்ந்திருக்கிற ஒரு நெய்வேலி ஒன்று போதும். வாணிகம்னா நீங்கள் பண்ருட்டிலாம் விருதாச்சலம் பண்ருட்டிலாம் எடுத்துக்கிட்ட, விருதாச்சலம் தான் தமிழ்நாட்டிலேயே மணிலா மார்க்கெட். அதுதான். அதுபோல் பலாப்பழம், அதுபோல் பண்ருட்டி தான். முந்திரி பருப்புனா பண்ருட்டி தான், பொம்மைகள்லாம் பண்ருட்டி தான். அதுபோல் இந்தியாவுடைய மிக பழமையான சர்க்கரை ஆலை நெல்லிக்குப்பம்,
அதுவும் கடல் நதி பாயிற அந்த மண்ணை சார்ந்தது தான். அதனால் நீர்ப்பாசனம் மட்டுமல்ல, பல பிரிவுகள் பிறந்த பெருமை, தொழில்துறை பெருமை, வாணிக பெருமை, துறைமுக பெருமை. கடலூர் மிக பழைய துறைமுகம்னு அது ஒன்று. சிறிய, அதாவது பெரிய துறைமுகங்கள் சொல்லுவாங்க, கல்கட்டா சொல்லுவாங்க, விசாகப்பட்டினம் சொல்லுவாங்க, சென்னை சொல்லுவாங்க, பெரிய துறைமுகங்கள். அடுத்த ஒரு கேட்டகரி சிறிய துறைமுகங்கள். சிறிய துறைமுகங்களே பெரிய துறைமுகம் இது கடலூர் தான், கடலூர் துறைமுகம் தான். இப்படியெல்லாம் பல பெருமைக்குரியது. அதனால் என்று சொல்லி அவர் அந்த தன்னுடைய ஆற்றாமையை சொல்லுவார். ஆனால் மிக அழகாக ஒரு கெழு நதிக்காக இத்தனை ஊருக்கு போய் இவ்வளோ பேர் சந்தித்து இவ்வளோ செய்திகளை தேர்ந்தெடுத்து அவர் சொல்கிறாருன்னா அவருக்கு நம்ம உள்ளபடியே தலைவணங்கணுங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த கடல் நதிக்கரை நாகரிகம் அப்படி ஓங்க வேண்டும். அதற்கு வள்ளலாரை சொல்லுவார். வள்ளலாரை ரொம்ப பெருமை எழுதிட்டு போவார். ஏன்னா நாகரிகம்னா எது? நயத்தகு நாகரிகம் என்றால் எது? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியதுன்றது மட்டும் நாகரிகமா? பல அரண்மனைகள் கோட்டையில் இருந்தது நாகரிகமா? மற்றவர் வாழ்கின்ற நினைப்பது தான் நாகரிகங்கிறார். ஏன்னா இந்த வள்ளுவருடைய 10 குறள் இருக்குது. அந்த 10 குறளை எடுத்திங்கன்னா கண்ணோட்டம்ங்கிற தலைப்பில் இந்த கண்ணோட்டத்தை முடிக்கிறப்போ இந்த பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்கனாக நன்று வருது. எது நாகரிகம்? கண்ணோட்டம் தான் நாகரிகம். கண்ணோட்டம் என்றால் மற்றவரை கருணையோடு பார்க்கிற கண் பார்வை. அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய நாகரிகம் வள்ளுவர் சொல்கிறார். அப்போ என்ன கேட்குறாருன்னா இவர், அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் நிறைந்த நாகரிகம் தான் உலகிலே மிக சிறந்த நாகரிகம்னா அப்போ கெழுநதி நாகரிகம் தான் உலகத்திலே சிறந்த நாகரிகங்கிறார். 6000 வருஷம் ஒன்றா மெசபடோமியா இருக்கலாம், சுமேரிய நாகரிகம் இருக்கலாம், சிந்து மொஹஞ்சதாரோ நாகரிகம் இருக்கலாங்க, வருஷத்தால் ஆண்டால் இருக்கலாம். ஆனால் நாகரிகம் என்ற அளவுகோல் இருக்குது பாருங்கள். கண்ணோட்டம், மற்றவரை இரக்கத்தோடு பார்க்கிற பார்வை, அந்த பார்வை உள்ள நாகரிகம் தான் நாகரிகம் என்று எடுத்துக்கோ. அதான் அளவுகோல் என்றால் கெடிலமதி நாகரிகம் தான் உலகத்திலே மிக சிறந்த நாகரிகம். ஏனென்றால் அந்த கண்ணோட்டம், மற்றவரை கருணையோடு பார்க்கிற, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று சொல்லுகிற அந்த வள்ளலார் பிறந்த மண் இந்த வடலூர் தான், இந்த நடுநாடு தான், இந்த திருமுனைப்பாடி நாடு தான். அப்படிப்பட்ட வள்ளலாரால் உலகத்திலேயே மிக சிறந்த நாகரிகம் படைத்த மண் ஆற்றங்கரை நாகரிகம் என்றால் அது கெடிலமதி நாகரிகம்தான். அது உலக நாகரிகங்களிலேயே தலை சிறந்த நாகரிகம் என்று சொல்ல வைத்த பெருமை வள்ளலாரை சார்ந்தது என்று சொல்லி தன் நூலை முடிப்பார். அப்படி ஒரு அழகான ஒரு கெடிலநதி, ஒரு சின்ன ஆறுக்கு நாம் இவ்வளோ சொல்ல வேண்டியிருந்தது. இதோடு இந்த கெடிலநதியினுடைய நாகரிகத்தினுடைய இந்த ஆய்வு தொடரை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரத்திலே நாம் உங்களுக்கு எல்லாம் அந்த இன்று நமது அந்த பாடமுறையை போட்டிருக்கிறார்கள் நமது புலனத்தில். நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். இயல் 1 5 இயலாக நாம் பிரித்திருக்கிறோம். இயல் 1 இந்த தமிழ் மண் வரலாற்றை பற்றி நாம் சிந்தித்தோம் பல வாரங்கள். இயல் 2 தமிழ் தொன்மை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் 10 பிரிவுகள், பாடங்கள் என்று சொல்லலாம். 9வது பிரிவிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இப்போ இயல் 2 8 இயல்களை பார்த்து 8 பாடங்களை பார்த்து விட்டோம். 9வது பாடம்தான் இந்த ஆற்றங்கரை நாகரிகம் என்பது. ஆற்றங்கரை நாகரிகத்திலே காவிரி, வைகை, பாலாறு, தென்பெண்ணை, பொருணை என்கிற தாமிரபரணி, இப்பொழுது கெடிலம் ஆக இந்த நதி நாகரிகத்தையும் இந்த உரையோடு நாம் முடிவு செய்து விட்டோம், நிறைவு செய்திருக்கிறோம். இந்த 2வது இயலுடைய இறுதி பாடம், இந்த ஆய்வு என்று வைத்துக்கொள்ளலாம். 2வது இயலில் இறுதி ஆய்வு எது என்றால் தமிழ் கற்றளி குடைவரை கோயில், அதை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். தமிழ் கற்றளிகள், இந்த குடைவரை கோயிலை பற்றி. ஆக அடுத்த வாரத்திலிருந்து இந்த இயல் 2னுடைய இறுதி ஆய்வான தமிழருடைய இந்த கற்றளிகள் கற்கோயில்கள், புகைவரைகள், ஓவியங்கள், சிற்பங்கள், அதனுடைய வரலாற்றுகளை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி இந்த உரையை நான் இதோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.